காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சினிமா ஸ்டோரி கிடையாது. நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போற ரியல் பிளான் ஒன்று பத்தி தான் பேச போறோம். இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா அலிசா கர்சன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்க தான் செவ்வாய் கிரகத்துக்கு போக போற முதல் மனிதர் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க. அதுலயுமே ரொம்பவுமே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க மறுபடியும் நம்ம வாழ இந்த பூமிக்கு திரும்பி வரவே மாட்டாங்க. ஸோ முதல்ல இந்த அலிசா கார்சன் சொல்லக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருக்கிறப்பவே, அதாவது 3 வயசுல இருந்தே மார்ஸுக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்ன்றது கனவா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட சின்ன வயசுல இருந்த ஒரு கனவா இருக்குது இங்க போகணும்ன்றது. அண்ட் இவங்க பள்ளி படிப்போடு சேர்த்து விண்வெளி சம்பந்தமான முகாம்கள், பயிற்சிகள், விண்வெளி பற்றிய படிப்புகள் இது எல்லாத்தையுமே கலந்துக்கிட்டு படிச்சு கொண்டாங்க. ஸோ குழந்தை காலத்திலிருந்தே இவங்களோட மனசுல இருக்கிற ஒரே ஒரு இலக்கு என்னன்னா அதுதான் மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம். ஸோ இப்போ சயின்டிஸ்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த செவ்வாய் கிரகத்துக்கு ஒரே வழி பயணம், அதாவது ஒன் வே மிஷன் பண்ணலாம்னு சொல்லி. அதாவது போகலாம், ஆனா திரும்பி வர முடியாது. ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். பட் இதுக்கு பின்னால நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போற பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆபத்தானதுன்னு சொல்லலாம். போறப்ப பயன்படுத்தக்கூடிய எரிபொருள், சாப்பாடு, அது மட்டும் இல்லாம உடம்பை பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள், மனித உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாமே மிகப்பெரிய சவாலா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ போயிட்டு வாரதுன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது. ஸோ அதனால இந்த செவ்வாய் கிரகத்துல பூமி மாதிரி ஈர்ப்பு சக்தியும் கிடையாது. அங்க மனிதனோட உடம்பு சாதாரணமா வேலை செய்யாது. நீண்ட நாட்கள் அங்க வாழணும்னா மனித உடம்பே மாற வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனாலே சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி வர முயற்சி பண்றது பாத்தீங்கன்னா பாசிபிளான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு பதிலா அங்கேயே வாழ ஆரம்பிக்கிற முதல் மனிதர்கள் தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாசா மற்றும் மற்ற விண்வெளி நிறுவனங்கள் செவ்வாய் கிரகத்துல வாழக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி பரிசோதனை பண்ண போறாங்க. சின்ன போர்ட்ஸ், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஆக்சிஜன் சப்ளை இது எல்லாத்தையுமே ஹியூமன் பாடி லாங் டேர்மா சர்வை பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல செல்ல போறவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் லிவிங்க்கு மென்டல் அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங்கை ரொம்பவுமே பெஸ்டா பயிற்சி எடுக்க வேண்டியதா இருக்குது. அண்ட் டெய்லி ரொட்டீன், எக்ஸசைஸ், ஒர்க், ரிசர்ச் இது எல்லாமே ஃபுல்லா ஸ்ட்ரக்சர்டான ஒரு பிளேன்ல இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன்ல ஒருவராக தான் இந்த அலிசா கார்சன் சொல்லக்கூடியவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க எப்பவோ தயாராகிட்டாங்கன்னு சொல்லலாம். எத்தனையோ வருஷங்களா இதுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். பூமியில இருக்கக்கூடிய குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு போக வேணும்னு தெரிஞ்சுமே அவங்க இங்க போக ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிற விஷயம் ஒன்று தான், மனித இனத்தோட எதிர்காலத்துக்கு இது உதவுன்னா அங்க போக நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அவங்களோட தைரியமா இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.